வணக்கம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5, 6 டாபிக் வந்து ஒரு ஹைலைட்டாக இருந்தால் கூட, அந்த ஹைலைட்டான ஒரு பற்றி எறியும் டாப்பிக்கில் வந்து இந்த பேட் கேர்ள் அந்த படத்தை பற்றி ஒரு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நிறைய சமூக தளங்களில் வந்து பல விதமான ஒரு விமர்சனங்கள், ஒரு எதிர்ப்பு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னுடைய ஒரு கேள்வி என்னென்னா, என்னுடைய கேள்வி மாத்திரம் கிடையாது, ஒரு நடுநிலையாளர் கேள்வி, ஒரு மன ஓட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மற்ற ஒரு தர்மத்துக்கு ஒரு இதை மாதிரி ஒரு ஒரு அவமதிப்பு நேர்ந்தால், இல்லை இது மாதிரி மற்ற தர்ம மனிதர்களை வச்சு, மற்ற மதத்து மனிதர்களை வச்சு இப்படி ஒரு படம் எடுத்தால், அந்த மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள பிரிவுகள் இருந்தாலும் சரி, ஒரு வேறுபாடு இருந்தாலும் சரி, அது முஸ்லீம் சமுதாயமாகட்டும், இல்லை வந்து ஒரு கிறிஸ்துவ சமுதாயமாகட்டும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து தன்னுடைய அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்து சமூகத்தில் மாத்திரம் பல பிரிவுகள், அதாவது நாடாருக்கு ஒரு பிரச்சனை வந்தால், சரி நாடாருக்கு தானே வந்திருக்கு, செட்டியாருக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவர் நினைக்கிறதும், இல்லை செட்டியாருக்கு வரும்போது சரி செட்டியாருக்கு தானே பிரச்சனை, வன்னியருக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பரவலான ஒரு கருத்து, அப்படி ஒரு இது இருக்குது. நம்மளுக்கு வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் எல்லாமே யாராக இருந்தாலும் சரி, அது இந்து மதம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது, அது எல்லாமே தங்களுடைய வேற்றுமைகளை மறந்து அந்த ஒற்றுமையாக அந்த பிரச்சனைக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு பலம் கூட கிடைக்கும். அதாவது தனித்தனி பிரிவாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணோம், இல்லை ஐயங்காருக்கு வந்தால் ஐயர் என்ன ஐயங்கார் தானே வருது, ஐயருக்கு குரல் கொடுக்கணும், இல்லை ஐயருக்கு வந்தால் அப்புறம் இன்னொரு சமூகம் என் குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குரலை நம்ம கொடுத்தோன்னா, அதாவது எல்லாமே ஒரு இந்துன்ற அடிப்படையில், அது யாராக இருந்தாலும் சரி, அது நாடாராக இருந்தாலும் சரி, வன்னியராக இருந்தாலும் சரி, இல்லை க்ஷத்ரியராக இருந்தாலும் சரி, இல்லை முதலியாராக இருந்தாலும் கவுண்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு இந்து அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அதற்கு ஒரு பலம் இருக்கும், ஒரு ஒரு உறுதித்தன்மை இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, பெரும்பாலானவருடைய கருத்து. இப்போ அதை பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனையில் வந்து நாடார் சங்கத்தினர் கூட இதுக்கு அந்த ஒரு மனு கொடுத்து அந்த ஆட்சேபகரமான அந்த காட்சிகளெல்லாம் நீக்கும்படி அவங்க நாடார் சங்கத்தினர் மனு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி அந்த பேப்பரில் பார்த்தோன்னே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா பிராமணிகராக தான் வந்தது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு இல்லாமல், இது வந்து தங்களுடைய சமூகத்தையே நாளைக்கு பாதிக்கும் அப்படின்னு ஒரு தனித்தனி பிரிவாக இருந்தால் கூட இந்துக்கள் அப்படின்னு வரும்போது எல்லாமே ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா, கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து ஒரு பலமுடன் ஒரு ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இனிமேட்டான ஒரு இந்துன்ற ஒரு அமைப்பின் கீழ் எல்லாமே தங்களுடைய குரலை கொடுத்தோம்னா ஒரு பிரச்சனைக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்ற கருத்தை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவை பார்க்கலாம்.